வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் பருவம் 5ஆம் வகுப்பு தமிழ் பாடம். பயிற்சி புத்தகத்தின் முதல் பாடத்தில் தமிழின் இனிமை இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நினைவுகள் மலரட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவர்கள் யார் என கண்டுபிடித்து எழுதுவோமா? கீழே பாருங்கள், குறியீடுகள் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு குறியீடுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், 3 படங்கள் இருக்குது. இந்த குறியீடுகளை பயன்படுத்தி படங்களை இங்கே மேக் பண்ணியிருக்காங்க. இந்த குறியீடுகளை பார்த்து மேலே உள்ள எழுத்துக்களை கண்டுபிடித்து கீழே கட்டத்தில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், அவங்க எழுதி காட்டியிருக்காங்க. அதுக்கு கீழே பாருங்கள், கோட்டில் மரங்கொத்தி அப்படின்ட்டு சரியான வார்த்தையை கண்டுபிடித்து எழுதியிருக்காங்க. இதே போல் பக்கத்துலேயும் நாம் எழுதி காட்டியிருக்கிறோம். இந்த செயல்பாடை குழந்தைகள்கிட்ட சொன்னால் அவர்களாகவே எளிமையாக கண்டுபிடித்து எழுதுவாங்க. பிறகு கீழே பாருங்கள், மீன் கொத்தி நெருப்பு கோழி அப்படின்ட்டு சரியான வார்த்தையை கண்டுபிடித்து கீழே கோட்டில் நிரப்ப சொல்லுங்கள். அடுத்து கீழே அதே தான் இருக்குது பாருங்கள். சிட்டுக்குருவி, தூக்கணாங்குருவி. 3ஆவதாக உள்ளது கொக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அந்த கொக்கு அப்படிங்கிற உருவத்தை குழந்தைகளை வரைய சொல்லுங்கள். அதுக்காக தான் அந்த எம்டியான ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த பக்கத்தில் படங்களுக்குரிய பெயர்களை கட்டங்களில் நிரப்புவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படம் 1, 2, 3 அப்படின்ட்டு 3 படங்கள் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் கட்டம் போட்டிருக்காங்க பாருங்கள். 1 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு மரங்கொத்தி, 2 மேலிருந்து கீழாக வாத்து, 3 இடமிருந்து வலமாக தும்பி. அடுத்து கீழே பாருங்கள், இதுவும் அதே போல் தான். 1ஆவது படம் மொட்டு, 2ஆவது முட்டை, 3ஆவது தட்டு. இதுவும் பாருங்கள் அதே போல். ஃபஸ்ட்டு 1ஆவது படம் யானை, 2ஆவது நாய், 3ஆவது கொய்யா. அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு 1. அடுத்து பாருங்கள், முதல் படம் வெள்ளரி, 2ஆவது படம் வெட்டுக்கிளி, 3ஆவது படம் வாலி. அடுத்த பக்கத்தில் படத்திற்கு ஏற்ற சொற்களை தொடர்களை எழுதுவோம். கீழே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த கோட்டில் இந்த படத்தை பற்றின கதையை எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். ஒரு மாதிரிக்காக எழுதியிருக்கிறோம். இதே போல் குழந்தைகளுக்கு எழுதுவதற்கு பயிற்சி கொடுங்க. ஒரு அழகான காட்டில் பெரிய குளம் இருந்தது. அக்குளத்தில் தாமரை மலர்கள் பூத்திருந்தன. அதை சுற்றி மயில்கள், கோழிகள், கொக்குகள் போன்ற பல பறவைகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. பல பறவைகள் மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்தன. இந்த காடு அனைத்து உயிரினங்களுக்கும் அழகான வீடாக இருந்தது. இதுபோல் இந்த காட்டை பற்றி சில வரிகளை குழந்தைகளை சிந்தித்து எழுத சொல்லுங்கள். அடுத்த பக்கத்தில் யார் எதை சாப்பிட்டு இருப்பார்கள்? வண்ணமிடுவேன், எழுதுவேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பாருங்கள். பக்கத்தில் கரடி, தேன் அப்படின்ட்டு அவங்களே ஃபஸ்ட்டு கோட்டில் எழுதிட்டாங்க. அடுத்து நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். நரி, திராட்சை, அணில், கொய்யா, மான், புல், முள்ளம்பன்றி, மாம்பழம். படத்தை பார்ப்பேன், நிகழ்வை எழுதுவேன். கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பாருங்கள். 3 சிறுவர்கள் பறவைகளுக்கு உணவிடுறாங்க. அதை பற்றி இங்கே எழுத சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் பாருங்கள். 3 குழந்தைகள் பறவைகளுக்கு உணவு வைக்கின்றனர். ஒரு சிறுவன் மகிழ்வுடன் பார்க்கின்றான். பறவைகள் அந்த உணவை சாப்பிட வருகின்றன. இதுபோல் குழந்தைகளுக்கு அவர்களாகவே சிந்தித்து எழுதுவதற்கு பயிற்சி கொடுங்க. 2ஆவது படத்தை பாருங்கள். அழகான இயற்கை மலைப்பிரதேசம். அங்கு பல விலங்குகள் வசிக்கின்றன. ஆமை முயலை முதுகில் சுமந்தபடி ஆற்றை கடக்கிறது. வாத்து ஒன்று நீந்தி கொண்டிருக்கிறது. இதே போல் படத்தை பற்றி 2 அல்லது 3 வரிகளுக்கு மிகாமல் இங்கே எழுத சொல்லுங்கள். இது ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாக இருக்கும். அடுத்த பக்கத்தில் இவர்கள் என்னென்ன பொருட்களை எடுத்து வைத்திருப்பார்கள் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. கீழே பாருங்கள், வட்டம் போட்டு அதில் நிறைய பொருட்கள் கொடுத்துருக்காங்க. சுற்றுலாவுக்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். சுற்றுலாவுக்கு செல்லக்கூடியவர்கள் என்னென்ன கொண்டு போவாங்க அப்படின்ட்டு குழந்தைகள்கிட்ட கேட்டாலே குழந்தைகள் தாங்களாகவே
ஒரு சில பொருட்களை சொல்லுவாங்க. அந்த பொருட்களை எல்லாம் பெயர்களை இங்கே எழுத சொல்லுங்கள். உணவுகள், காலணி, கரண்டி, தொப்பி, தண்ணீர். அஞ்சல் அனுப்ப செல்கிறேன் அப்படின்ட்டு இங்கே பக்கத்தில் பாருங்கள் ஒரு வட்டம் போட்டு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடித்து இந்த கட்டத்துக்குள்ளே எழுத சொல்லியிருக்காங்க. அஞ்சல் அட்டை, தபால் தலை, எழுதுகோல், அஞ்சல் உரை. அடுத்து கீழே பாருங்கள், இவை இப்படியானால் என்ன செய்ய முடியும், எழுதுவேன். கீழே பாருங்கள், ரெக்கைகள் முளைத்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரக்கோடில் போட்டிருக்காங்க படம். இதற்கு ரெக்கை முளைத்தால் அது என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அப்படின்னு கற்பனை செய்து எழுத சொல்லியிருக்காங்க. நான் விரும்பும் இடத்திற்கு பறந்து செல்வேன், விரும்பும் உணவை உண்பேன், வானில் உள்ள பறவைகளோடு சேர்ந்து பறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரக்கோடையில் சொல்கிற மாதிரி எழுத சொல்லுங்கள். கால்கள் முளைத்தால், இங்கே பாருங்கள், மீனுக்கு கால் முளைத்தால் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையாக எழுத சொல்லியிருக்காங்க. நான் விரும்பும் இடத்திற்கு நடந்து செல்வேன், பூங்காவிற்கு சென்று விளையாடுவேன், நண்பர்களோடு ஓடி பிடித்து விளையாடுவேன். அடுத்த பக்கத்தில் ஐ செய்யலாமே அப்படின்ட்டு கடல்வாழ் உயிரிகள் குழு நிழற்படம் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கடல் பள்ளி 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு 2024-25 அப்படின்ட்டு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே பாருங்கள், இதே போல் கடல் பள்ளி 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு 2025-26 அப்படின்ட்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே பாருங்கள் கேள்விகள். கடல் பள்ளியில் 2 ஆண்டுகளும் படித்தவர்கள் யார் யார்? மேலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த 2 படத்துலையும் உள்ள என்ன உயிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கீழே பாருங்கள், சிப்பி, ஓங்கில், நண்டு, சுறா, கடல் குதிரை. 5ஆம் வகுப்பில் புதிதாக சேர்ந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. திருக்கை மீன், இறால், ஆமை, கடல் சிங்கம், கடல் பசு. இவைகள் எல்லாமே இந்த மேலே 5ஆம் வகுப்பில் மட்டும்தான் இருக்குது, 4ஆம் வகுப்பில் மேலே இல்லை. அதனால் அதை நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். இதே போல் குழந்தைகள்கிட்ட கேட்டாலே அவர்களாகவே கண்டுபிடித்து சொல்லுவாங்க. அடுத்த பக்கத்தில் பாருங்கள், சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடிப்போமா அப்படின்னு கேட்டு கீழே பாருங்கள், கடல் குதிரை. அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகளை கண்டுபிடித்து திரை, குதிரை, குறை, கல், குதி அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. இதே போல் நட்சத்திர மீன், கடல் இழு, கடல் சிங்கம், திருக்கை மீன், கடல் பசு, ஆமை. இதே போல் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகளை நம்ம பக்கத்தில் கோட்டில் எழுதி காட்டியிருக்கிறோம். பக்கத்தில் விடுபட்டதை எழுதுவோம் அப்படின்ட்டு இருக்குது. அங்கே பாருங்கள், விடுபட்ட எழுத்துக்களை நம்ம நிரப்பியிருக்கிறோம். இறால், சுறா, சங்கு, ஓங்கில், குதிரை, சிங்கம். இதே போல் விடுபட்ட எழுத்துக்களை நிரப்ப சொல்லுங்கள். கடலுக்கு ஒரு கடிதம் எழுதலாமே அப்படின்ட்டு ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோடு போட்டிருக்காங்க. இங்கே கடலுக்கு ஒரு கடிதம் குழந்தைகள் தாங்களாகவே சிந்தித்து எழுத சொல்லியிருக்காங்க. நாம் ஒரு மாதிரிக்காக எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். கடலே, நான் உன்னை வாழ்த்துகிறேன். நீ எவ்வளவு பெரியவன், நீ எவ்வளவு ஆழமானவன், உன்னில் எவ்வளவு உயிரினங்கள் வாழ்கின்றன, உன் அலைகள், நீல நிறம், உன் அமைதி அனைத்தும் என்னை கவர்ந்துள்ளது. நீ எனக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறாய். மனிதர்கள்தான் உன்னை மாசுபடுத்துகிறார்கள். இதே போல் ஒரு 5 வரைக்கு மிகாமல் இங்கே குழந்தைகளை சிந்தித்து எழுதுவதற்கு பயிற்சி கொடுங்க. அடுத்த பக்கம், தொடருக்கு ஏற்ற படத்திற்கு மட்டும் வண்ணமிடுவேன். கனியிடை ஏறிய சுளையும். இதுக்கு பொருத்தமான படம் இங்கே 3ஆவதாக இருக்குது பாருங்கள், அதுக்கு மட்டும் வண்ணமிட்டிருக்கோம். இதே போல் குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. நனைப்பசு பொழியும் பாலும். பால் தரக்கூடியது பசுமாடு, அதனால் அதுக்கு வண்ணமிட்டிருக்கோம். தென்னை நல்கிய குளிரில நீரும். தென்னை மரம் 3ஆவதாக இருக்குது பாருங்கள், அந்த படத்துக்கு வண்ணமிடணும். பனிமலர் ஏறிய தேனும். மலர் மேலே அந்த தேனி இருக்குது பாருங்கள், 4ஆவதாக உள்ளது, அதுக்கு வண்ணமிடணும். அடுத்து கீழே பாருங்கள், சுவையான பொருட்களை கண்டுபிடிப்பேன், எழுதுவேன். கொடுக்கப்பட்டுள்ளது அந்த வசனத்தை பாருங்கள். முதல்ல பகலில் உலாவினான் அப்படின்னு இதில் ப லா அப்படின்ட்டு 2 எழுத்துக்களை சேர்த்து பலா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக எழுதியிருக்காங்க. பாப்பாவின் பாடல், இதிலிருந்து சுவை தரக்கூடிய உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பால் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். தேவையானது அன்புதான், இதிலிருந்து தேன் அப்படிங்கிறது கிடைக்குது. எளியவன் குளத்து நீரில் நீந்தினார்,
இதிலிருந்து இளநீர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கண்டுபிடிச்சு எழுதியிருக்கிறோம். சிந்தியாவுக்கு பால் பலகாரம் பிடிக்கும். இதிலிருந்து பாகு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கண்டுபிடித்து எழுதியிருக்கிறோம். கண்ணாடி உருவம் காட்டும் சிறப்புடையது. இதிலிருந்து கரும்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கண்டுபிடித்து எழுதியிருக்கிறோம். அடுத்த பக்கத்தில் ஒத்த ஓசையுடைய சொற்களை எடுத்து எழுதுவேன். இந்த பாடலை பாருங்கள். இதிலிருந்து கருப்பு பருப்பு அப்படின்ட்டு எழுதி காட்டியிருக்காங்க. இதே போல் நாமளும் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ஆசை, ஓசை, கடை, வடை, வேகமாக, பாசமாக, நல்ல, செல்ல, கரும்பு, விரும்பு. இதே போல் ஒத்த ஓசை உடைய சொற்களை கண்டுபிடித்து எழுத சொல்லுங்கள். பத்தியை படிப்பேன், சரியான தெரிவிற்கு வண்ணமிடுவேன். கீழே இந்த பத்தியை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். அதுக்கு பிறகு கீழே கேட்கப்பட்டுள்ள விடைக்கு சரியான ஆன்சரை அவங்கள கலர் பண்ண சொல்லுங்கள். தென்னை மரம் கொடுப்பது எது? இளநீர். சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆவணா இருக்குது பாருங்கள். பசு, பால். இதுதான் சரியான இணை. அதுக்கு நம்ம வண்ணமிட்டிருக்கோம். பாரதிதாசன் தன் உயிர் போல எதனை நினைக்கிறார்? இதுக்கு ஈயண்ணா, தமிழ் மொழி. நான்காவது பாருங்கள். கரும்பு இச்சொல்லை கொண்டு ஒரு தொடர் எழுதுக. கரும்பு தின்ன பிடிக்கும். புத்தகத்தில் தேடி எழுதுவோம் அப்படின்னு இருக்குது. நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இம் என்ற மெய்யெழுத்தில் முடியும் சொற்களை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுளையும், சாரும், தேனும், காய்ச்சும், சுவையும், பொழியும், பாலும் எல்லாமே இம் அப்படிங்கிற எழுத்தை வைத்து தான் முடிஞ்சிருக்குது. அந்த மாதிரி வார்த்தைகளை கண்டுபிடித்து இந்த கோட்டில் எழுத சொல்லுங்கள். அடுத்து ஒத்த ஓசை சொற்கள் உள்ள பாடல் வரிகளை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். கனியிடை ஏறிய சுளையும், கனி. பனிமலர் ஏறிய தேனும், பனி. காய்ச்சிய நனிப்பசு பொழியும் பாலும், நனி. இனியென என்பேன் எனினும் தமிழை, இனி. இதே போல் அந்த கனி, பனி, நனி, இனி ஒத்த ஓசையில் தொடங்கக்கூடிய பாடல் வரிகள் இவைகளை இந்த கோட்டில் எழுதிக்க சொல்லுங்க. களை, நல்கிய, நனி இச்சொற்களுக்கான பொருளை கண்டறிந்து எழுதுக. களை அப்படின்னா கரும்பு, நல்கிய வழங்கிய, நனி மிகுதி. பாடலில் இடம்பெற்றுள்ள சுவையான பொருட்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பலா, கரும்பு, தேன், பால், பாகு, இளநீர். அடுத்த பக்கம் படக்கதையை படிப்பேன் எழுதுவேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு கதை கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். பாடலை படிப்பேன், தொடர்ந்து எழுதுவேன் அப்படின்ட்டு பசுமை தோட்டம் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். கண்ணங்கரிய யானைகளும் நீரில் நீந்தி நீந்தி விளையாடின, வெள்ளை நிற கொக்குகளும் மெல்ல மெல்ல நடந்தன. அடுத்து தொடர்களை படிப்பேன், விடையை கண்டுபிடிப்பேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களை படிக்க சொல்லுங்கள். அதுக்கு கீழே கேள்விகள் இருக்குது பாருங்கள். அன்று பள்ளியில் நடந்தது என்ன? அன்று பள்ளியில் மாறுவேட போட்டி நடந்தது. அடுத்த பக்கம் படித்து பார்ப்போம், சரியான தெரிவிற்கு வண்ணமிடுவேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சின்ன பகுதியை படிக்க சொல்லுங்கள். கீழே பாருங்கள், கேள்வி அடுத்து இருக்குது. செடிகள் எங்கே பேசிக்கொண்டன? வயல்வெளி. இரண்டாவது, சமையலுக்கு காரம் தருவேன் கூறியது எது? மிளகாய் செடி. மூன்றாவது, உரையாடலில் வரும் இனிப்பான பழம் எது? தர்பூசணி. நான்காவது, உரையாடலுக்கு ஏற்ற படம் எது? ஈனா இருக்கு பாருங்கள், அதான் பொருத்தமான படம். ஐந்தாவது, இவை பேசியிருந்தால் என்ன பேசியிருக்கும் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்குது. நான் இருக்கும் இடம் மிகவும் அழகானது. நான் நீர்ச்சத்து நிறைந்தவன், வெயிலுக்கு தாகம் தீர்க்கும் பழம் நான் அப்படின்ட்டு இங்கே நான் எழுதியிருக்கிறேன். இதே போல் வேறு வாக்கியங்களை கூட எழுதிக்கலாம். இங்கே அடுத்த பக்கம் கதைக்குள் வரும் கதையை கண்டறிவேன் அப்படின்ட்டு ஒரு கதை கொடுத்துருக்காங்க. இந்த கதையை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். அதுக்கு பிறகு கீழ்காணும் கதையில் வண்ணமிட்ட தொடர்களை மட்டும் எடுத்து எழுதி மற்றொரு கதையை உருவாக்குங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வண்ணமிடப்பட்டுள்ள அந்த தொடர்களை மட்டும் எடுத்து தனியாக எழுத சொல்கிறாங்க. அப்படி எழுதுனாக்கா வேறு ஒரு கதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இங்கே பாருங்கள், அடுத்த பக்கத்தில் இதே போல் ஒரு எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வண்ணமிடப்பட்ட அந்த வாக்கியங்களை மட்டும் நம்ம எடுத்து இங்கே எழுதி காட்டியிருக்கிறோம். அட, இவ்வளவு சின்னஞ்சிறியதாக இருக்கிறதே என்று வியந்து பார்த்தால், எனவே அதை ஆவலுடன் கையில் எடுத்து நன்கு உற்று பார்த்தால், சாதாரணமாக கண்ணுக்கு தெரியவில்லை, எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசித்தாள். பூத கண்ணாடி வைத்து தேடி பார்த்தால், அதில் அவள் பிறந்த நாள் வாழ்த்து வண்ணமயமாக ஒளிர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி இங்கே வந்து கிடைக்குது. இதை குழந்தைகளை கண்டுபிடித்து எழுத சொல்லுங்கள். கீழே பாருங்கள், நீங்கள் தனித்தனியாக எழுதிய கதை இந்த 2 படங்களுள் ஒன்றுக்கு பொருந்தும், படித்து பார்த்து கண்டுபிடியுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ளது பாருங்கள், அந்த படம் தான் பொருத்தமான படம், அதுக்கு நாம் டிக் பண்ணிக்கலாம். அடுத்த பக்கம் படிப்பேன் மின்னுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்துக்களை குழந்தைகளை படித்து பார்க்க சொல்லுங்கள், சத்தமாக படிக்க சொல்லுங்கள். அட்டவணை படிப்பேன், விடை எழுதுவேன். இந்த அட்டவணையை படிக்க சொல்லுங்கள். கீழே பாருங்கள், ஒத்த ஓசையுடைய சொற்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல், பல், கண், மண், பட்டம், கட்டம், காய், பாய், கால், பால். அடுத்து பக்கத்தில் உறவு பெயர்கள், மகன், மகள், தாய், மாமா, தாத்தா. இதே போல் மேலிருந்து அந்த வார்த்தைகளை மட்டும் கண்டுபிடித்து கீழே எழுத சொல்லுங்கள். படிப்பேன் மகிழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வாசித்தல் பயிற்சிக்கான ஒரு பகுதி தான். இந்த பகுதியை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். அடுத்த பக்கம் ஐ செய்யலாமே, நான் யார் கண்டுபிடி. படங்கள் கொடுத்துருக்காங்க. நான் தேனை உறிஞ்சி குடிப்பேன், தேன் சிட்டு. எனக்கு தோகை இருக்கும், மயில். நான் நன்றாக பாடுவேன், குயில். ஒற்றை காலில் நிற்பேன், கொக்கு. நான் கரைந்து அழைப்பேன், காகம். இதே போல் இந்த குறிப்புகளை பயன்படுத்தி பொருத்தமான வார்த்தைகளை அந்த கட்டத்தில் எழுத சொல்லுங்கள். பறவைகள் நாங்கள். கீழே பாருங்கள், படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்துக்கு பொருத்தமான பெயரை அந்த கோட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிப்போம், பூச்சிகள் பழங்கள் தானியங்கள் சாப்பிடுவோம், எங்களுக்கு பறப்பதற்கு இறக்கைகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு அந்த விடுபட்ட இடத்துல அந்த படத்துக்கு உரிய பெயர்களை குழந்தைகளை எழுத சொல்லுங்கள். அடுத்த பக்கம் பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு எம்டி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வானில் பறக்கும். இங்கே உள்ள பறவைகளை பற்றி அவைகள் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வரிகள் எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். பறவைகள் சிறகுகள் கொண்ட முதுகெலும்புள்ள உயிரினங்கள். பல பறவைகள் நீந்தவும் தரையில் நடக்கவும் முடியும். பறவைகள் கூட்டமாக பறக்கும். பறவைகள் முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொரித்து இனப்பெருக்கம் செய்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவைகளை பற்றி எழுதிக்கலாம். உனக்கு பிடித்த பறவைகளுக்கு கடிதம் ஒன்றை எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியில் குழந்தைகள் தாங்களாகவே ஒரு பறவைக்கு கடிதம் எழுதுவதைப் போல சொந்தமாக எழுத சொல்லுங்கள்.